ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பட்ஜெட் பிசி பில்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிசியை வந்து நீங்கள் கேமிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராடக்டிவிட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் ஒரு பில்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நான் பில்ட் பண்ண போகிறது கிடையாது. என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்ச் வரும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டைமில் இந்த காம்பனன்ட்ஸ்லாம் வச்சு உங்களால் 26K வந்து பிசி பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பில்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா AMD Ryzen 3 3200G. ஸோ இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு APU. ஸோ அதாவது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் வேகா கிராஃபிக்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னலாக கிராஃபிக்ஸ் கார்டு வாங்க தேவை கிடையாது. இதுவே ஓரளவுக்கு கிராஃபிக்ஸ் இருக்கும். இல்லை உங்களுக்கு நல்ல கிராஃபிக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பில்ட் பண்ண போகிற இந்த என்ட்ரி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு APU தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து AMD Ryzen 3 3200G ப்ராசஸர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9000 இருக்கு. ஓகே. அண்ட் செகண்ட் மதர் போர்டு. உங்களுக்கு மதர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பேசிக் வேரியன்ட் ஒரு நல்லா இருக்க மாதிரி மதர் போர்டு அப்படின்னா A320M மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த மதர் போர்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 ரூபாய் வருது. இந்த A320 மதர் போர்டுக்கு கொஞ்சம் ஹையராக போனோம் அப்படின்னா B450 மதர் போர்டு போகலாம். இந்த B450 மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 6300 வருது. கிட்டத்தட்ட 300 ரூபா தான் டிஃபரன்ஸ். உங்களுக்கு A320 வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை நான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் B450 போயிடலாம். இல்லை இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னா B550 போயிடலாம். ஸோ அதனால் 300 rupees தான் வந்து அதிகமாக இருக்கனால இதில் நான் வந்து 450 போய்க்கிறேன். ஸோ இந்த பில்டுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிகாபைட்டோட B450M மதர் போர்டு சூஸ் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் ரேம். நீங்கள் வந்து ப்ராடக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரீமியர் ப்ரோலாம் ரன் பண்ணணும் அப்படின்னா 16GB ரேம் கண்டிப்பாக இருக்கணும். 16GB ரேம் இருந்தால் தான் உங்களால் ஓரளவுக்கு நல்லா எடிட் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 16GB ரேம் போகிறோம் டியூவல் சேனலில். அதாவது 2 ஸ்லாட் இருக்கும். ஒன்றில் 8GB ரேம், இன்னொன்றில் 8GB ரேம் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இருக்கிற ஒரே ஒரு சேனலில் 16GB ரேம் போட்டிங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ இதுவே நீங்கள் வந்து இருக்கிற ஸ்லாட்டில் 8GB போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இல்லை நான் ப்ராடக்டிவிட்டிக்காக பண்ணல, எனக்கு பேசிக் கேம் இருந்தால் போதும், எனக்கு ஒரு 8GB ரேம் போதும் அப்படின்னா நீங்கள் டியூவல் சேனலில் 4GB ரேம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து குறையும். நீங்கள் 16GB ரேம் வாங்குறக்கும் 8GB ரேம் வாங்குறக்கும் ப்ரைஸ் வந்து ட்ராப் இருக்கும். ஸோ நம்ம இந்த பிசி பில்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 8GB ரேம் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம். இது கிட்டத்தட்ட 4800 வருது. நெக்ஸ்ட் ஸ்டோரேஜுக்கு 240GB SSD வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஹார்ட் டிஸ்க் வந்து இங்கே நான் சூஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா ஒரு 26Kக்குள்ளே பட்ஜெட்டை முடிக்கணும் அப்படின்னும் போது SSD இருந்துச்சுன்னா தான் வந்து சிஸ்டம் வந்து ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். வெறும் ஹார்ட் டிஸ்க் மட்டும் போட்டிங்கன்னா சிஸ்டம் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும் அப்படின்றத விட SSDயை விட ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மி, SSD வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ இங்கே நம்ம வந்து 240GB SSD தான் போட்டுருவோம். உங்ககிட்ட அமௌண்ட் இருந்துச்சு, பட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா 1TB இல்லைனா 512GB SSD போடலாம். இல்லை அப்படின்னா ஒரு 1TB ஹார்ட் டிஸ்க் வந்து போட்டுக்கலாம். அது வந்து கிட்டத்தட்ட 2500 அந்த மாதிரி வரும். 1TB ஹார்ட் டிஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 3000 தான் வரும். பட் இங்கே 240GB SSDயே வந்து பார்த்தீங்கன்னா 2000 rupees வருது. ஸோ அதனால இந்த பில்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹார்ட் டிஸ்க் வந்து சேர்க்கல, SSD மட்டும் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது SMPS. ஸோ SMPS தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தான் நீங்கள் வந்து ரொம்பவே பார்த்து சூஸ் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நார்மல் 450 watts SMPSே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1700 2000 அந்த மாதிரி வந்துடும். பட் இங்கே ஒரு சில ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லாம் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா 1200K SMPS கேபினெட்டு சேர்த்து மொத்தமாகவே 1200க்கு சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா SMPS தான் வந்து இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துல 2 வருஷத்துல வந்து SMPSல ஏதோ பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உள்ள இருக்க மொத்த காம்பனன்ட்ஸும் போயிடும். அதனால வந்து 1200க்கு வந்து கேபினெட்டோட வந்து SMPS கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்கன்னா வாங்காதீங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் Esports அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் 450 watts SMPS வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1700 வருது. அண்ட் கடைசியாக கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கேபினெட் வேணால் வாங்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஏன்னா கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறது கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு அப்பியரன்ஸ்க்கு மட்டும்தான். அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து பேசிக் கேபினெட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறாங்க. ப்ரோ அப்படி இல்லை ப்ரோ, நான் இவ்வளோ காசு போட்டு பில் பண்ணுறேன் ப்ரோ, எனக்கு கொஞ்சம் அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம் ஃப்ளெக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு RGB அந்த மாதிரி போயிடலாம். ஒரு பேசிக் RGB கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000லேருந்து 2500 வரைக்கும் வரும். நீங்கள் அமேசானில் போயிட்டு கேமிங் RGB கேபினெட் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கனாலே நிறைய ரிசல்ட்ஸ் வரும். அதில் உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அந்த மாடல் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டுக்கு CHIPTRONEX அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் X310B அப்படின்ற ஒரு மாடல் இருக்க ஒரு கேபினெட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2100 ரூபாய் வருது. இந்த 2100 ரூபாய் கேபினெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து கிளாஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து RGB ஸ்ட்ரைப்பும் வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு
என்ன கேபினெட் பிடிச்சிருக்கோ அந்த கேபினெட்டை வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த காம்பனன்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பிசி பில்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே வந்து பிசி மட்டும் தான் பில்ட் பண்ணியிருக்கோம். மானிட்டர், கீபோர்ட், மவுஸ், அதுக்கப்புறம் அடாப்டர் எதுவுமே நம்ம வந்து இன்னும் அதை பற்றிலாம் பேசல. அண்ட் மானிட்டர் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 6 to 7 வந்துடும். அண்ட் கீபோர்ட், மவுஸ் நீங்கள் RGBல வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ஒரு 1000 வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் அடாப்டரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வைஃபை அடாப்டர், அதுக்கப்புறம் ப்ளூடூத் அடாப்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அது வந்து கிட்டத்தட்ட 2000 1500 நினைக்கிறேன், எனக்கு அதோட ப்ரைஸ் தெரியல. ஸோ மானிட்டர், கீபோர்ட், மவுஸ்லாம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 36-37K வந்து உங்களால் ஃபுல் பிசி செட்டப் வந்து முடிக்க முடியும். இந்த ப்ரைஸ் எல்லாத்தையுமே வந்து நான் அமேசானில் இருக்கிற ப்ரைஸை வச்சு தான் சொல்லியிருக்கேன். இதுவே நான் ஃப்ளிப்கார்ட்டுக்கு போனேன் அப்படின்னா AMD 3000G வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் 9000, இதே ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 11000 பக்கம் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஆன்லைன் ஸ்டோர்ஸில் வாங்குறதுக்கு ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் போய் நீங்கள் வந்து பேசி வாங்கிக்கலாம் இதை விட கம்மியாகவே. ஸோ அதனால் உங்களுக்கு பிசியை மட்டும் வந்து கிட்டத்தட்ட 20 to 23Kக்குள்ளேயே வந்து உங்களால் ஃபுல் பிசியை வந்து செட்டப் பண்ண முடியும், மானிட்டர், கீபோர்ட், மவுஸ்லாம் சேர்க்காம. அதனால தான் வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அ வீடியோ. ஹேவ் a nice day. Bye.